இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கானாவூரிலே நடந்த முதலாவது அற்புதம் நாம் எல்லாரும் தெரிந்திருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், பந்தியிலே ரசம் குறைந்து விட்டது, பரமாறப்படுவதற்கு ரசம் தெரிந்து விட்டது. ஆனால் ரசம் வைத்திருந்த பாத்திரம் எங்கே போனது? அந்த பாத்திரம் அங்கே தானே இருக்கிறது. ஆண்டவர் வேலைக்காரரை பார்த்து ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். இந்த ஜாடிகள் எங்கே இருக்கிறது? விருந்து சாலைக்கு வெளியே இருக்கிறது. சாப்பிட்டவர்கள் கை கழுவுவதற்காக வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. அசுத்தமான ஒரு தொட்டி அது, அசுத்தமான நீர் இருக்கிற ஒரு தொட்டி அது. ஏன் ஆண்டவர் ரசம் வைத்திருந்த பாத்திரத்தை பயன்படுத்தவில்லை? அதுவரைக்கு பந்தியிலே பரிமாறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் ஏன் இயேசுவால் புறக்கணிக்கப்பட்டது? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஒரு நாளிலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருக்கு சாட்சியாய் வைராக்கியமாய் நின்ற பிள்ளைகள் இன்றைக்கு பயன்படுத்தப்படவில்லை. ஓரங்கட்டப்பட்டது போல, ஒதுக்கப்பட்டது போல, புறக்கணிக்கப்பட்டது போல காணப்படுகிற அநேகரை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே, ஐயோ ஒரு நாளில் நான் எவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், இப்பொழுது முடியவில்லையே, ஏன்? கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைத்தேனே, இன்றைக்கு முடியவில்லையே, ஏன்? ஆண்டவருக்காக எவ்வளவு நான் கொடுத்தேன், எவ்வளவாய் செயல்பட்டேன், எவ்வளவா என்னுடைய காரியம் மேன்மையாக இருந்தது, இன்றைக்கு எல்லாம் அமைதலாக இருக்கிறது என்கிற எண்ணம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஏன் அப்படிப்பட்ட காரியம்? ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், வயதாகிவிட்டது என்று சொல்லியோ, சரீரத்தில் வியாதி என்று சொல்லியோ, பண பற்றாக்குறை என்று சொல்லியோ நீங்கள் சொல்லலாக இருக்கலாம். ஆனால் வேதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ரசம் தீர்ந்து விட்டது, ரசம் இருந்த பாத்திரம் அங்கேதான் இருக்கிறது. அந்த பாத்திரம் பயன்படுத்தப்படவில்லை. அந்த பாத்திரத்துக்கு பதில் வெளியே இருக்கிற ஒரு பாத்திரத்தை இயேசு பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சற்று உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் வேதாகமத்திலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, வேறுபிரிக்கப்பட்ட, ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரத்தை அவரே புறக்கணித்து விட்டு எங்கேயோ கிடந்த வனாந்தரத்தில் இருந்த ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துவதை குறித்து வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். அதை தான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் வைக்க விரும்புகிறார். வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை கவனியுங்கள். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலில் மேல் ராஜாவாயிராதபடி நான் புறக்கணித்து தள்ளின இந்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் என்று சொல்கிறார். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திலே போ, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நன்றாய் கவனிங்கள். கழுதை காணாமல் தேடப்போன சவுலை ஆண்டவர் சாமுவேல் இருக்கிற இடம் மட்டும் கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றினார். அப்படிப்பட்ட அந்த ராஜாவை ஒரு நாள் புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ராஜாவுக்கு பதிலாக, சவுலுக்கு பதிலாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வனாந்தரத்தில் இருந்த ஒரு தாவீதை கர்த்தர் அங்கே கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த ராஜா பயன்படுத்தப்படவில்லை? இந்த சவுலை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தர் சாமுவேலில் சொல்லுகிறார், இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்று சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே தைலக்குப்பின் மூலமாய் சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான் என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே
தேவன் சவுலுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். 10:10 சவுலும் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், எல்லா ஜனங்களோட அவன் உயரமாக இருக்கிறான். இப்படியாக இந்த சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விசேஷித்த இருதயம் கொடுக்கப்பட்டவன், தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்பட்டவன். இப்படி பல அனுபவங்கள் இந்த மனுஷனிடத்தில் சவுலிடத்தில் இருக்கிறது. நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் அவனை புறக்கணித்து விட்டார், அவனை தள்ளி போட்டார். அவனுக்கு பதில் தாவீதை அங்கே கொண்டு வருகிறார். ஏன் இந்த சவுல் புறக்கணிக்கப்பட்டான்? கல்யாண வீட்டிலே ரசம் தீர்ந்து போனது, பாத்திரம் அங்கே இருக்கிறது, பாத்திரம் பயன்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு பயன்படுத்தப்படாத, ஒரு நாளிலே பயன்படுத்தப்பட்ட அநேக பாத்திரங்கள் இந்த வார்த்தையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்காக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது நாம் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே 11ஆவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். வார்த்தைகளை நிறைவேற்றாதவர்களை கர்த்தர் புறக்கணிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒரு நாளிலே எவ்வளவாய் ஆண்டோடைய கருத்தில் பயன்படுத்தப்பட்ட நீங்கள் இன்றைக்கு ஒரு டம்மி பீஸ் மாதிரி இருக்க காரணம் என்ன? பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு இடத்துல ஆண்டோடைய வார்த்தையை விட்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றாமல் விட்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் மறந்து விட்டார் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் புறக்கணித்து விட்டார் என்று சொல்லி கர்த்தர் மேலே நீங்கள் முறுமுறுப்பதில் அர்த்தமே இல்லை, அர்த்தமே இல்லை. இந்த சவுல் ஒரு நாள் என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே 15ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே அமலேக்கை மடங்கடித்து அங்கே இருக்கிற பெரியோர் சிறியோர் மிருகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதில் இருக்கிற மிருகங்களிலே முதல் தரம் 2ஆம் தரம் அவைகளை தனக்கென்று எடுத்து தங்களுக்கென்று எடுத்து அழித்து போடுவதற்கு மனதில்லாமல்ங்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். அதில் தான் கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையை அவர் நிறைவேற்றவில்லை, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினீர்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் என்றான். அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் என்று சொல்லுகிறான். எதற்கையா அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ தேடப்பட வேண்டும்? அதுக்கு முந்தின வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், அதே சவுல் ராஜா கர்த்தரிடத்திலே தன் காரியங்களுக்காக அவன் விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது 6வது வசனத்திலே கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிலாவது தீர்க்க தரிசனாவது மறு உத்தரவு அருளவில்லை. அவனுக்கு உத்தரவு கிடைக்கவில்லை. அப்போ உத்தரவு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் யோசிக்க வேண்டுமோ ஒழிய அஞ்ஞனமா இருக்கிற ஒரு ஸ்திரியை கூப்பிடுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதே சவுல் தேசத்திலே அஞ்ஞனம் பார்க்கிறவர்கள் குறிச்சொல் எல்லாவற்றையும் விரட்டி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேசத்தில் இராதபடிக்கு விரட்டி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அவனுக்குள்ளே பின்மாற்றமான ஒரு ஆவி செயல்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். கானானுக்கு வரும்பொழுது, வனாந்தர பாதையில் வரும்பொழுது அவர்களுக்கு நெருக்கங்கள் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்ன உடனே அந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 11வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட வெள்ளரிக்காய், வெங்காயம், மச்சங்களை நாங்கள் நினைக்கிறோம். பாருங்கள், எகிப்தை விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் எகிப்தின் சிந்தை, எகிப்தின் நினைவு, எகிப்தின் அனுபவம் அவங்க வாழ்க்கையில மாறவில்லை. ஒருவேளை பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்லலாம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை விட்டுட்டேன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய நினைவிலே அந்த காரியம் ஓடிக்கொண்டிருக்குமானால் நீங்கள் இன்னும் அதனோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள். எகிப்தை விட்டு வந்த அந்த ஜனங்கள் எகிப்தினுடைய காரியங்களை நினைக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே எண்ணாகமம் 14வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும்போது என்ன சொல்லுகிறார்கள்? நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். விட்டு வந்த தேசம் அவர்களுக்கு மீண்டும் நல்ல ஒரு தேசமாக இருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதுதான் பின்மாற்றம். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலே அஞ்ஞனம் பார்க்கிற ஸ்திரியை தேடுகிறான்,
பின்மாற்றத்துக்கு நேராக ஓடிவிட்டான். உங்கள் வாழ்க்கையில் தேவை வரும்பொழுது, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்ல விருப்பம் வரும்போது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? கர்த்தரை தேடுகிறீர்களா? அல்லது மனுஷரை நாடி, மந்திரவாதிகளை நாடி, வேறு யாரையோ நாடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வழி மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறபடினால்தான் நீங்கள் இந்த நாளிலே உபயோகப்படுத்தப்பட முடியாத ஒரு பாத்திரத்தின் நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். அதை நினைகூர்ந்து இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உங்களையும் மீண்டும் தூக்குவதற்கு, மீண்டும் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். மூன்றாவதாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பெலிஸ்தர் சூழ்ந்து விட்டார்கள், ஜனங்கள் எல்லாரும் சிதறி ஓடுகிறார்கள். அதை நான் பார்த்த உடனே இனி நாம் சாமுவேல் வருவரை பொறுமையாக இருக்க முடியாது என்று சொல்லி சவுல் துணிந்து சர்வாங்க பகனியை செலுத்தினான். சவுல் துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு துணிகரமான ஆவி, ஒரு துணிகரமான செயல், அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே துணிகரமாய் செயல்பட்ட யாரும் பிழைத்ததாக சரித்திரமில்லை, உயர்ந்ததாக மேன்மை அடைந்ததாக சரித்திரம் சொல்லப்படவில்லை. செங்கடலை தாண்டி வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே தம்முடைய கோலை நீட்டி வழி திறந்து விடுகிறார். மக்கள் எல்லாரும் போகிறார்கள். எபிரேயர் 11:29 நாம் வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் போகிறதை பார்த்த உடனே இந்த எகிப்தியரும் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துணிகரம் அமல பண்ணிவிட்டது, அழிய பண்ணிவிட்டது. அதைதான் அங்கே வாசிக்கிறோம். பிரசங்கிலே சாலமோன் சொல்லும் பொழுது 8:11 துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துணிகரமான செயல் வேண்டாம். இந்த சவுனுடைய துணிவின் நிமித்தம் அவன் பயன்படுத்தக்கூடாத ஒரு பாத்திரமாய் போய்விட்டான், புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் போய்விட்டான். 2 சாமுவேல் 6:7 ஊசா பெட்டி கீழே விழுறது போல தெரிகிறன்னு சொல்லி துணிந்து அந்த பெட்டியை தொட்டான். அவனுடைய நிலைமை பரிதாபமாய் முடிந்து விட்டது. அந்த துணிவின் நிமித்தம் ஒரு அடி அங்கே விழுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 1 சாமுவேல் 15:12 வாசிக்கிறோம், சவுல் தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான். தன் மேன்மைக்காக, தன் புகழ்ச்சிக்காக, தன்னை குறித்து எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான். அவன் ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான். ஆனால் அது ஜெய ஸ்தம்பமாக அல்ல, அது அவனுக்கு வேதனையின் ஒரு அனுபவமாய், அடையாளமாய் மாறிவிட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் நிரப்புங்கள் என்று சொன்னார். அப்படியானால் ரசம் வைத்த பாத்திரம் புறக்கணிக்கப்படுகிறது. ஏன் புறக்கணிக்கப்படுகிறது? இங்கே புறக்கணிக்கப்பட்ட அந்த சவுல் மூலமாய் கர்த்தர் அருமையான ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒரு நாளிலே பயன்படுத்தப்பட்ட நீங்கள் பல சமயங்களிலே நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஏன் சவுல் புறக்கணிக்கப்பட்டான்? காரணம் வரிசையாக 4 காரியங்களை வாசித்தோம். முதலாவது, என் வார்த்தையை அவன் நிறைவேற்றவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பின்மாற்றக்காரனாக அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடுகிற ஒரு மனுஷனாக மாறிவிட்டான். கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமாய் செயல்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். தனக்கு பேர் உண்டாக ஜெயசம் நாட்டினான். நீங்கள் எவ்விதமாயிருக்கிறீர்கள்? எதிலே குறைவு என்று உணர்கிறீர்களோ தேவனுடைய சமத்தில் உங்களை அர்ப்பணிங்கள். மன்னிப்பதற்கு தயப்படுத்த தேவன் உங்களையும் மன்னித்து மீண்டும் உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு சொன்ன கர்த்தர் உங்களுக்கு சகாயம் தர ஆயத்தமா இருக்கிறார். அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் தானா? நாம் கண்களை மூடி செபிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உபயோகப்படாத ஒரு பாத்திரமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து சீர்பட்டு மீண்டும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslives.com.
jesuslivesministries.org.